ஹாய் ராமீஸ், வெல்கம் டு சேனல். நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ டேயோட டூ ஷர்ட்டான டிசப்டிவ் போஸோட செகண்ட் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சந்தோஷத்துக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தீங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் தென் நான் வந்து 2 கமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணேன். ஸோ அதுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ, யார் யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ. ஸோ அண்ட் தென் இட்ஸ் மீன்ஸ் அ லாட்டா. ஸோ நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். இதே ஹாப்பினஸோட நம்ம டேவோட டூ ஷர்ட்குள்ளே போகலாமா? சரி வாங்க, இதுக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் ஏதோ ஒரு கட் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, டேவை வந்து சுட வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த குண்டை வாங்கியிருப்பீங்க உங்கள் முதுகில். ஸோ இப்போ உங்கள் டே வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பாரு. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் கிரிட்டிக்கலாக இருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ டே தான் உங்களுக்கு பிளட் கொடுக்க போகிறாரு. ஸோ உங்களுக்குனா வந்துட்டு லைக் அந்த 7 மினிட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வருது. எல்லாத்துலேயுமே டே தான் இருக்கார். அவர் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருந்தாலும் நீங்கள் டேவை வந்து ட்ரூவாக தான் லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லைக் அழுகெல்லாம் வருது. நீங்கள் கான்ஷியஸில் இல்லை, ஆனாலும் உங்கள் கண்ணில் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கு. ஸோ இதோட தாண்டா கட் பண்ணியிருந்தோம். இப்போ டே நான் பிளட் கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பேனிக்காகவே இருக்கார். ஆக்சுவலி வந்து உங்கள் பக்கத்து பெட்டில் தான் டேவை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ டேனா அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நிலைமைக்கு அவர் தான் காரணம். ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. எல்லாத்தையுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ டேக்குனா வந்துட்டு அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு ரியலைஸ் ஆகிடுச்சு. அவர் ரியலைஸ் ஆகிற டைமில் நீங்கள் அவர் கைவிட்டு போகிற மாதிரி இருக்கீங்க. ஸோ அவங்களாம் செம்ம கஷ்டமாக இருக்குது. அவர்னா வந்து கடவுளை மனசுலேயே வேண்டிகிட்ருக்காரு. எனக்கு உயிர் திருப்பி வேணும், எனக்கு உயிர் வேணும். நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எல்லா தண்டனையும் எனக்கே கொடுத்துருங்க, என் உயிரை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே வேண்டிகிட்ருக்காரு. இப்போ டாக்டர்ஸ் தான் உங்களுக்கு எல்லாம் பிளட்டு எல்லாமே ஏற்றிருப்பாங்க. ஸோ இப்போ டாக்டர்ஸ்கிட்ட வந்து அவர் கேட்குறாரு, எப்படி இருக்கா உயன் அப்படின்ற மாதிரி. டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு இன்ன வரைக்கும் கான்ஷியஸே வரல. ஸோ அவங்க கோமாக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டேக்குனா அப்படியே வந்து அவர் உடஞ்சே போயிடுறாரு. ஏன்னா அவர் நினச்சிருப்பாரு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு. பட் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நிறைய மந்த்ஸ் வந்து கிடக்குது. லைக் ஒயனோட பேபி, அதாவது உங்களோட பேபியும் உங்கள் வயிற்றுக்குள்ளேயே தான் வளருது. ஸோ டேனா வந்துட்டு ஒயனுக்கு அந்த ட்ரிப்ஸ் ஏறுறது எல்லாத்தையுமே பார்க்குறாரு. டெய்லி வந்து ஒயனை கேர் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஒயனுக்கு வந்துட்டு இந்த டர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்கன்னா வந்து பாத் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே டே தான் க்ளீன் பண்ணி விடுறாரு, தொடச்சி விடுறாரு. நர்ஸ் எதுவுமே பண்ண விடுறதில்ல, எல்லாமே டே தான் பண்ணுறாரு. அப்படி உங்களை கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. எந்த அளவுக்கு வந்து உங்களை வெறுத்துருப்பாரோ, எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களை சீட் பண்ணணும், லைக் நீங்கள் வேண்டாம் ஒரு லைஃப்பில் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாரோ, எல்லாமே இப்போ ஒரு செகண்டில் அப்படியே மாறி போயிடுது. இப்படி தான் ஃபியூ மந்த்ஸ் போகுது. அதாவது இப்போ 7th மந்த். ஸோ உங்களுக்குனா இப்போ லைட்டாக கான்ஷியஸ் வருது. இப்போ டே தான் உங்களுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அது எல்லாமே கொண்டு போய் வந்து டஸ்ட்பினில் போட போயிருப்பார். இப்போ நீங்கள்னா அப்படி ஐஸை திறக்கிறீங்க, பக்கத்துலலாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளரியாக இருக்குது ஐஸ் எல்லாமே. ஸோ நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி கண் எல்லாமே மங்கலாக தெரியுது. ஸோ நீங்களாம் வந்து எங்கே இருக்க அந்த மாதிரி ஒரு மாதிரி பேனிக் ஆகுறீங்க. இப்போ டே தான் வந்துட்டு அந்த சத்தத்தை கேட்டு வராரு. ஒயன் ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. நீ நீ டீ தானே அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. அவர்னா ஆமாம் ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டீ டீ எனக்கு உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர்னா வந்துட்டு அழவே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஏன்னா நீங்கள் இந்த டைம்லேயும் அவரை பற்றி தான் யோசிக்கிறீங்க. அப்படின்னா உங்களை ஹக் பண்ணிவிட்டு சாரி ஒயன், எல்லாத்துக்குமே நான் தான் ஒயன் ரீசன், உன்னை இப்படி சீட் பண்ணியிருக்கக்கூடாது ஒயன், நான் உண்மையாக லவ் பண்ணுவேன். ஆனால் அந்த ஆலி வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான். ஆனாலும் நான் பண்ணியிருக்கக்கூடாதுல்ல. ஆலி மேலே எந்த தப்பும் இல்லை ஒயன், என் மேலே தான் ஃபுல் மிஸ்டேக்குமே என் மேலே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்குனா வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவரை மன்னிக்க தோணவே இல்லை. ஏன்னா அவர்னால நீங்கள் நிறைய சஃபர் ஆகிருப்பீங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை. உங்கள் அம்மா இறந்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம். உங்கள் அழுகைக்கெல்லாம் என்ன ரீசன், உங்கள் அழுகைக்கெல்லாம் யார் காரணம், அதுக்கெல்லாம் இப்போ டீ வந்து பதில் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ உங்களுக்குலாம் அவ்வளோ கோவம் வருது. நீங்கள் அவர் மேலே கேர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் வந்துட்டு அவரை மன்னிக்க தயாராக இல்லை. அவர் பண்ணுறதெல்லாம் மறக்கிற அளவுக்கு அது ரொம்ப சின்ன விஷயமும் கிடையாது. நீங்கள் இதெல்லாம் ஒரு மனசில் போட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க.
இப்போ டாக்டர்ஸ் தான் உங்களை வந்து பார்க்குறாங்க. நீங்கன்னா வந்துட்டு ஆல்ரைட்டாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ டாக்டர்ஸ்க்குனா தெரியுது நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கீங்க, அதாவது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. டாக்டர்ஸ்லாம் கேட்குறாங்க, உங்களுக்கு 2 பேருக்குள்ளே ஏதாவது சண்டையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நீங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு டாக்டர்ஸ் தான் டேவை வந்து கூப்பிட்றாங்க. இப்போ டேனா போகிறாரு. ஸோ நீங்கன்னா பார்க்குறீங்க டேவை. அவர் வந்து உங்களை பார்த்து ஒரு மாதிரி பாவமாக உங்களை பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் எதுவுமே பேசியிருக்க மாட்டீங்க. டே அவ்வளோ பேசியிருப்பாரு உங்ககிட்ட, நீங்கள் எதுவுமே பேசியிருக்க மாட்டீங்க டே கிட்ட. இப்போ வந்து டே நான் டாக்டர் கிட்டே போகிறாரு. என்னாச்சு டாக்டர், ஆல்ரைட்டாக இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எஸ், ஷீ இஸ் வெரி ஆல்ரைட். பட் அவங்களால நடக்க முடியாது. அவங்களோட அந்த விஷயத்தை அவங்க இழந்துட்டாங்க. அவங்களால வந்து நடக்கவே முடியாது. அவங்க கால் செயலிழந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேக்கு நான் ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா அவர் வந்துட்டு லைக் உங்களை வந்துட்டு லைக் ஒரு மாதிரி நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாரு. இதுக்கு மேலே நம்ம லைஃப்பில் எதுவுமே இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு ஒயின் மட்டும்தான், ஒயினை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் நினச்சிருப்பாரு. ஆனால் ஒரு செகண்ட் அது எதுவுமே இல்லைன்ற மாதிரி போயிடுச்சு. அதுவும் அந்த உங்களுக்கு குண்டு பட்டிருக்கோம் இல்லையா, அந்த குண்டடி. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர்னா வந்துட்டு அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. உங்களோட ஒரு பக்கம் அப்படியே செயலிழந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களால் அதை வந்து அசைக்கவே முடியாது, காலை வந்து உங்களால் அசைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டீனா கேட்குறாரு, அப்போ குழந்தை அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அவங்க சொல்கிறாங்க சிசரியன் தான் பண்ணணும், நார்மல் டெலிவரி முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டேக்குன்னு அப்படியே உலகமே இடிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. அவர்னா இப்போ திருப்பி உங்ககிட்ட வராரு. நீங்களாம் பார்க்குறீங்க, உங்கள் பெல்லிலாம் பெருசாக இருக்கும், உங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இப்போ டீ கிட்டனா கேட்குறீங்க, எனக்கு என்னாச்சு, ஏன் என் பெல்லிலாம் பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. டீனா சொல்கிறது அந்த மாதிரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்குனா வந்துட்டு லைக் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த விஷயத்தினால தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ உங்களுக்குனா இப்போ கில்ட்டி ஆகிடுது. நீங்கள் வந்து டேவை வந்துட்டு லைக் அவரோட சம்மதம் இல்லாமல் தான் இதை பண்ணியிருப்பீங்க. ஸோ அவர் வந்து சம்மதம் இல்லாமல் லைக் நீங்களும் ஒரு பிளான் பண்ணி அப்படி தான் இதை நடத்திருப்பீங்க. ஸோ இப்போனா உங்களுக்கு வந்து லைக் இந்த குழந்தை எனக்கு வேணான்ட்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டீனா வந்து முழிக்கிறாரு, ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இது உன் சம்மதம் இல்லாமல் தான் நடந்துச்சுட்டே, எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை எனக்கு வேணவே வேணாம், எனக்கு நீயும் வேணாட்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ டேக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா டே வந்து இப்போ வந்து உங்ககிட்டேருந்து வேலைக்கு போயிருந்தாலும் நீங்கள் வந்து டேவை பின்னாடி சுற்றி வந்திருப்பீங்க. டேக்கு எல்லாமே எடுத்து வச்சுருப்பீங்க. லைக் ஒரு ஒய்ஃப் வந்து எப்படிலாம் இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க. டேக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன் இப்படி பேசுகிற, சாரி வயன், நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் சாரி உன்னோட இழப்புக்கெல்லாம் ஈடாகாது வயன். ஆனால் ப்ளீஸ் வயன், ப்ளீஸ் என்னை இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துடாத வயன், என் குழந்தை அழிச்சிடாத வயன், எனக்கு நீயும் வேணும், நம்ம குழந்தை வேணும்டி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்குலாம் டேவை ஏற்றுக்கிறதுக்கு மனசே இல்லை. நீங்கன்னா ஒத்த காலில் நிற்கிறீங்க, உங்களால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நீங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட்டில் வந்துட்டு டேக்கிட்டேருந்து நகர்ந்து போக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் காலை கீழே வைக்கிறீங்க, அப்படி கீழே விழுக்கிறீங்க. ஏன்னா உங்களை வந்து பிடிக்கிறாரு. வயன் என்னாச்சு அப்படின்னு மாதிரி, என்னால் நடக்க முடியல டே காலு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் காலை பிடிக்கிறீங்க. உங்களால் உங்கள் காலை ஃபீல் பண்ணவே முடியல. உங்களுக்கு வந்து எதுவுமே அந்த காலில் எதுவுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது. லைக் நீங்கள் கீழே விழுந்து அடிபட்டிருப்பீங்க இல்லையா, உங்கள் காலில் அடிபட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது கூட உங்களால் ஃபீல் பண்ண முடியல. அந்த கால் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு மாதிரி செயலிழந்து போன மாதிரி ஆயிடுச்சு, மறுத்து போயிடுச்சு. உங்களுக்கு அந்த காலில் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே அந்த காலில் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு இப்போ தான் புரியுது, உங்களால் அந்த காலை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. நீங்கன்னா அப்படியே வந்து அழுகிறீங்க. எனக்கு என் லைஃப்பில் எதுவுமே எனக்கு கிடைக்காது டே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. டேக்குனா என்ன சொல்கிறதே தெரியல. அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்டுருக்காரு. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், எல்லாத்துக்குமே நான் தாண்டி காரணம், உன்னோட லைஃப் இப்படி போனதுக்கு எல்லாத்துக்குமே நான் தாண்டி காரணம், நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது வயல், சாரி வயல், மன்னிச்சிருடி சாரிடி, இப்படின்னு பண்ணியிருக்கக்கூடாது நீ அப்படின்ற மாதிரி கடவுள் திட்டிகிட்ருக்காரு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் என்ன செய்கிறதுனே தெரியல. நீங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு உங்கள் பெல்லியை தொட்டு பார்க்குறீங்க, அப்புறம் உங்கள் காலை தொட்டு பார்க்குறீங்க. உங்களுக்குனா அப்படி எதுவுமே பித்து பிடிச்ச மாதிரி ஆகிடுறீங்க. லைக் உங்களுக்குனா என்ன செய்கிறது எதுவுமே தெரியல. ஒரு மாதிரி அப்படியே சைலண்ட்டாகவே ஆகிடுறீங்க. டேனா உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்காரு, நீங்களாம் வந்துட்டு எதுவுமே பேசலை. டேனா உங்களுக்கு இப்போ எல்லாமே அவர் தான் செய்கிறாரு. ஸோ அப்படியே வந்து ஒரு 2 மந்த்ஸும் போகுது. இது உங்களோட 9th மந்த்து. நீங்கள் இந்த 9th மந்த் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு டே தான் கேரி பண்ணுவார். உங்களை தூக்கிட்டு போகிறதுலேருந்து, உங்களை ஃப்ரெஷ்அப் பண்ணி விடுறதுலேருந்து எல்லாமே A to Z அவர் மட்டும் தான் பார்த்துப்பாரு.
ஸோ உங்களுக்குனா வந்து தெரியுது டே வந்து ஃபுல்லாகவே திருந்திட்டாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அவங்களோட கால் வந்து செயலிழந்து போச்சு அப்படின்ற மாதிரி. அதுலேருந்து நீங்கள் டே கிட்ட ஒரு வார்த்தை கூட இன்ன வரைக்கும் பேசியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து என்ன வேணும்னாலும் கூட நீங்கள் வந்து டீ கிட்ட கேட்கவே மாட்டீங்க. நீங்கள் பேசுகிறதே குறைச்சிட்டீங்க, பேசவே மாட்றீங்க. ஸோ அதான் இங்கே வந்து டீக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இதுவரைக்கும் பேசிகிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அந்த பழைய வயனை டே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஒரு மாதிரி சீட்டில் எழுதி வைப்பீங்க. ஸோ ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி எழுதி வைப்பீங்க. ஸோ அந்த நோட்ஸை பார்த்து தான் அவர் உங்களுக்கு வேணுன்றதை எடுத்துகிட்டு வருவார். அவர் உங்ககிட்ட வந்து 24/7 அவர் பேசிகிட்டே தான் இருக்கார். நீங்கன்னா அவர்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசவே மாட்றீங்க. அவர்கிட்டன்னு மட்டும் இல்லை, தியாகிட்டையும் பேச மாட்றீங்க, ஜெயஹோப்கிட்டையும் பேச மாட்றீங்க, யார்கிட்டையுமே பேச மாட்றீங்க. இப்போ உங்களுக்கு வலி வருது. ஸோ நீங்கன்னா வந்துட்டு டீ வந்துட்டு உங்கள் பக்கத்தில் தான் தூங்கிட்டுருக்காரு. அதாவது உங்கள் நைட் டைமில் தான் உங்களுக்கு வந்து வலி வருது. ஒரு 3:00 4:00 இருக்கும் மிட் நைட். ஸோ உங்களுக்கு அப்போ தான் வலி பயங்கரமாக வருது. நீங்கன்னா உங்களுக்கு வந்து கத்தணும் மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் பேச மாட்டீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து எப்படி கத்துறது அது எல்லாமே வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கன்னா ஒரு கட்டத்தில் வலியே தாங்க முடியல, ஏதோ போகுதுன்ற மாதிரி கத்திடுறீங்க, வேகமாக கத்துறீங்க, அம்மா அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. டேனா வீச்சு அப்படின்னு கத்துன உடனே எந்திரிச்சிடுறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. வலிக்குது 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படின்னா புரியுது உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி பெயின் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அவர்னா போய்ட்டு டாக்டர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லா டாக்டர்ஸுமே கூப்பிட்டுறாரு. இப்போ உங்களை தான் அர்ஜென்சியாக வந்துட்டு கொண்டு போகிறாங்க லேபர் வார்டுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கன்னா லேபர் வார்டுக்குள்ளே கத்திகிட்ருக்கீங்க, பயங்கரமாக கத்துறீங்க. வலிக்குதுன்ற மாதிரி கத்துறீங்க. டேக்குனா வந்து வெளியவே நிற்க முடியல. டாக்டர்ஸ் கிட்டலாம் சண்டை போட்டுட்ருக்காரு. நான் உள்ளுக்கு போகணும், இவன் என்ன பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஜியாவும் வந்து தியாவும் வராங்க. ஏன்னா டீ சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வயனுக்கு வலி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ தியானா வரா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து தியாவும் ஜிஹப்பும் வந்துட்டு டீ கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த டைம்லலாம் அவர் உங்களை கேரி பண்ணிகிட்டு இருந்திருப்பார் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு டீ வந்து ஃபுல்லாகவே திருந்திட்டாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களும் மன்னிச்சிருப்பாங்க. நீங்கள் மட்டும்தான் மன்னிக்க தயாராகவே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு அவங்கன்னா வந்து வெளியே நின்றுட்டுருக்காங்க. டீனா வந்து ரொம்ப அழுக்கிறாரு. ஜெயோ தான் டீயை போய்ட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஒன்றும் ஆகாத, வந்துடுவா அப்படின்ற மாதிரி. இப்போ டீவை தான் வந்து கூப்பிட்றாங்க. டீனா பார்க்குறாரு, செம்ம ப்ளீடிங் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இது பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போனா டீனா வந்து சொல்கிறாங்க, இப்போ ஒரு ஆளை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டீனா வந்து சொல்லிடுறாரு, எனக்கு வயன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உங்களுக்குலாம் வந்துட்டு பார்க்குறீங்க, நீங்கள் நினச்சிருப்பீங்க டீ வந்துட்டு அந்த பிபிக்காக மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிறது எல்லாமே. இப்போ அவர்னா வயன் தான் வேணுன்றாரு. நீங்கன்னா வந்துட்டு உங்களால் முடிஞ்சிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி வந்துட்டு அந்த பேபி வந்து சேஃப் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கன்னா உங்களோட எல்லா பலத்தையும் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு புஷ் பண்ணுறீங்க வேகமாக. ஸோ பேபியும் வெளியே வருது. ஸோ அது ஒரு பாய் பேபி. நீங்கள் தான் பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் சேஃப், பேபியும் சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேக்குன்னா அப்படி வந்துட்டு லைக் அவருக்குன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. அந்த பேபியை வாங்குறாரு. அந்த பேபி க்ளீன் எதுவுமே பண்ணலை. ஒரு மாதிரி வந்து ரத்தமாக இருக்குது அந்த பேபி. ஸோ அவர் பார்க்குறாரு, உங்களையும் பார்க்குறாரு. நீங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு டீரைஸோட டிவியை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டாக்டர்ஸ் தான் பேபியை வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்களும் டிவியாக தான் இருக்கீங்க. ஸோ டேனா வந்து உங்ககிட்ட வராரு. ஏன் பண்ண தப்புக்கலாம் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன். நீ இந்த பேசாமல் இருக்க பற்றியா பையன், எனக்கு இப்படி செத்து போயிடலாம் போல இருந்துச்சு பையன். நான் கொஞ்சம் கஷ்டப்படுத்துறதுக்கலாம், ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறேன், ஒரு டீமை கஷ்டப்படுத்துறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படியே கேட்குறாரு. நீங்களும் வந்து டீ கை பிடிக்கிறீங்க. இவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது டீவை கஷ்டப்படுத்துறது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. டீனா முடியவே முடியாதுன்றாரு. வயன் ப்ளீஸ் வயன், நீ அதை மட்டும் கேட்காத வயன், என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாதுடி, புரிஞ்சுக்கோ, என் லைஃப்பில் நீ மட்டும்தான் டி, பண்ணாதடி வயன், கஷ்டமாக இருக்குது வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டீவோட ஃபேமிலி தான் அங்கே வராங்க. ஸோ டீ வந்துட்டு உங்களுக்கு பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் டீ கிட்ட பேசாமே இருந்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கு டெலிவரின்னு சொல்லி தான் வந்து பார்க்க வராங்க.
இப்போ டீயோட அம்மா தான் டீக்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசல. டீயோட அப்பாவும் தான் உங்கள தான் வந்து கேரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க தான் பார்க்குறீங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க டீ வந்து அவர் ஃபேமிலி கூட நல்லா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி. அவர் வந்து அவங்க ஃபேமிலி வந்து டீயை இக்னோர் பண்ணுறது உங்களுக்கு தெரியுது. நீங்க என்ன கேட்குறீங்க, ஆன்ட்டி நீங்கள் டீக்கிட்ட ஏன் பேச மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி. அவங்க சொல்கிறாங்க, அம்மா இவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கான், பாவிம்மா அவன், அவன்கிட்ட பேசி எனக்கு என்ன ஆக போகுது, உன் லைஃப் இப்படி கெடுத்துட்டானே படி பாவி, அதெல்லாம் இருக்க மாட்டாமா அவளாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்குது. என்ன இருந்தாலும் நீங்கள் டீவை லவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதுவும் பெத்த அம்மா வாயிலேருந்து இந்த மாதிரிலாம் வார்த்தை வந்து ஒரு ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ யாருக்குமே எந்த குழந்தைக்காக இருந்தாலுமே கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க டீவை பார்த்து. டீவை பார்க்குறீங்க, இப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது நீங்கள் வந்து கோமாவில் இருந்த டைமில் ஸோ டீ எவ்வளோ சஃபர் ஆகிருப்பாரு, உங்களை எப்படி எப்படிலாம் கேரி பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு அந்த டைமில் எதுவுமே தெரியாது இல்லையா? ஸோ இப்போ நீங்களாம் வந்துட்டு ரியலைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து கான்ஷியஸில் இருந்த டைமில், அதாவது ஒரு 2 மந்த்ஸாக அவர் உங்களை எப்படி கேரி பண்ணியிருப்பாரு நீங்கள் நேரடியாகவே பார்த்துருப்பீங்க. நீங்கள் தான் டீக்கிட்ட பேசவே மாட்டீங்களே. ஸோ அந்த டைம்லலாம் அவர் எப்படி தனியாக ஃபீல் பண்ணுவார், அழுதுருப்பார். எல்லாம் வந்து ஜீஹுக்கும் உங்ககிட்ட சொல்கிறாரு. ஏன் உங்ககிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி வந்துட்டு இந்த 7 மந்த்ஸுமே அவன் தான் பார்த்துக்கிட்டான், நீ கோமாவில் இருந்த டைம்லலாம் எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிட்டான், ஒரு ஹஸ்பண்ட் என்னென்ன பண்ணணுமோ அதை விட நிறையவே உனக்கு பண்ணான். ஸோ அவனோட பாத்ரூம், ஈவன் உன்னோட பாத்ரூம் எல்லாமே அவன் தான் க்ளீன் பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா டீ வந்துட்டு அந்த மாதிரி காரியம்லாம் செய்கிறதுக்கு வந்துட்டு அவருக்கு வந்து லைக் பிடிக்காதுன்றத விட அவர் வந்து பண்ண மாட்டார். ஸோ அவருக்கு வந்து ஒரு மாதிரி கூச்சமாக ஒரு மாதிரி அந்த விஷயத்துக்குலாம் அச்சப்படுவார். ஸோ இப்போ வந்து நீங்கன்னும் போது அது எல்லாத்தையுமே செய்கிறாரு. ஸோ உங்களுக்குன்னு வந்துட்டு உங்களோட யூரின் பேக்லேருந்து எல்லாமே அவர் வந்துட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணி விட்டுறது எல்லாமே பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் எல்லாமே சொல்கிறாங்க உங்ககிட்ட. உங்கள் பீரியட்ஸ் டைம் கூட உங்கள் பீரியட்ஸ் பேட் கூட அவர் தான் சேஞ்ச் பண்ணி விடுவார் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க டீவை. உங்களுக்கு தான் வந்துட்டு இப்போ டீவை ஹக் பண்ணி அழகு போல் தோணுது. உங்களால் நகரவே முடியல. நீங்கள் என்ன டீவை பார்த்து கண்ணை அசைச்சிங்க வா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டேன்னு உங்ககிட்ட ஓடி வராரு. என்னம்மா என்னாச்சு வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் நெத்திலாம் தொட்டு பார்க்குறாரு. ஸோ டே நம்ம திருப்பி ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணல மாட்டேன், நீ என்ன நம்ம குழந்தை மட்டும் நீ கூடவே இருப்பியாட்டே, யார் பின்னாடி போயிட மாட்டேன்ட்டே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவருக்குனா அவருக்கு லைஃப்பில் கிடச்ச செகண்ட் சான்ஸ் இது. ஸோ அவர்னா வந்துட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு அழுறாரு. ரொம்ப ரொம்ப அழுறாரு. தேம்பி தேம்பி அழுறாரு. குழந்த மாதிரி அழுறாரு. உங்களுக்குனா வந்துட்டு நீங்கள் பேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃபீல் நானும் தப்பு பண்ணிட்டேன்ல, ஆனால் உன் விருப்பம் எல்லாமே இந்த மாதிரி பண்ணிக்கக்கூடாது இல்லட்டே அதான் சொல்லுங்க. நான் வந்துட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதுக்கிட்ட போயிட்டாங்க. உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கல வயல், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் நான் இல்லாமல். உன்னோட அம்மாவை கூட உங்ககிட்ட நான் பிரிச்சுட்டேன்ல வயல், ஆனால் அதுக்கு நீ தான் காரணம்னு கிட்டில் சுற்றிட்டு இருந்தல வயல். நான் உன் லைஃப் வந்து நிறைய விஷயத்த உங்ககிட்ட தான் பறிச்சிட்டேன்ல வயல். சந்தோஷம், ஹாப்பினஸ், ஃபீலிங் எல்லாத்தையுமே நான் பறிச்சிட்டேன்ல வயல். உங்ககிட்ட பொய்யா மட்டுமே நடிச்சுக்கிட்டு இருந்தேன் வயல். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்டி, இந்த 7 மந்த்ஸ் நோ இந்த 9 மந்த்ஸ் என் கூட இருந்தும் இல்லாத மாதிரி இருந்துச்சு பார்த்தியா. உன்னோட அந்த கலக்கல சிரிப்பு, பேச்சு எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ண வயல். எனக்காக இருந்த வயலை நான் ஃபுல்லாகவே மிஸ் பண்ணிட்டோம்னு நினச்சேன் வயல். திருப்பி எனக்கு கிடைச்சிட்டல வயல். எனக்கு அது போதும்டி. எனக்கு இனிமேல் நீ தாண்டி, நீ மட்டும்தான். இது நான் வாய் வார்த்தையாக சொல்ல வயல். இந்த 9 மந்த்ஸ், அதாவது 2 இயர்ஸ் ஒன்று லவ் பண்ண பார்த்தியா, அதெல்லாம் ஒரு லவ்வே இல்லை வயல். சத்தியமாக லவ் இல்லை. அப்போலாம் லைக் நீட்ஸ் அது மட்டும்தான். ஆனால் இந்த 9 மந்த்ஸ் தாண்டி அவனை ரொம்ப லவ் பண்ணேன். எனக்காக எப்படி அந்த குண்டு நீ வாங்கினேன்? உனக்கு ஏன் தோணுச்சு உன் லைஃப்பில் இவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கேன், இவ்வளோ உன் லைஃப்பில் ஒரு கெட்டவனாக இருந்திருக்குமா என்னென்னு? ஆனால் நீ அப்படி கிடையாதுல்ல வயன். நீ ப்ரூவ் பண்ணிட்டல உன் லவ் தான் பெஸ்ட். நீ உண்மையாக லவ் பண்ண, உன் லவ்வை நீ ப்ரூவ் பண்ணிட்ட வயன். ஆனால் இந்த 9 மந்த்ஸ் நான் பண்ண பார்த்தியா, அது எல்லாமே லவ்னே சொல்ல முடியாது வயன். ஒரு மாதிரி நான் பண்ணதுக்கெல்லாம் இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு மேட்ரே இல்லை வயன். நீ பண்ண உயிரையே எனக்கு கொடுக்க நினச்சில வயன். எப்படி உன்னால் மட்டும் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டு அழுறாரு. நீங்களாம் சொல்கிறீங்க, டே எனக்கு என் உயிரை விட உன்னை ரொம்ப பிடிக்கும், டே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம சொல்கிறா வரான் அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உன்னை எப்படி காப்பாற்றணும்னு தெரியல, அதான் நானே விழுந்துட்டேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க.
அவருக்குலாம் ரொம்ப கஷ்டமாகுது. இப்போ நீங்கள் டே என்னால் நடக்கவே முடியாதா? என் குழந்தைய தூக்கிட்டு நான் எங்கேயுமே நடக்க முடியாதா டே? அப்படின்ற மாரி கேட்குறீங்க. டேக்குலாம் அப்படியே மனசே உடஞ்சி போயிடுது. அவர்லாம் வந்து சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் நடக்க வைப்பேன் டே. கண்டிப்பாக, கண்டிப்பாக. நம்ம லவ் மேலே சத்தியமா, நம்ம குழந்த மேலே சத்தியமா நான் அத பண்ணுவேன் டி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்களும் அப்படி டேவை ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போது டேவோட பேரண்ட்ஸ் தான் அவங்கள பார்க்குறாங்க. அவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இப்போ டேவை மன்னிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. அவங்கன்னா வந்து ஸ்டில் வந்து டே கிட்ட வந்து பேசாமே தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் ஆன்ட்டி, அங்கிள் நீங்கள் 2 பேரும் டே கிட்ட பேசுகிறீங்களா? ஒரு பாவம் ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்க தான் உங்கள பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயத்த நீங்கள் இழந்திருப்பீங்க டேக்காக. ஸோ இப்போ வந்துட்டு நீங்களே வந்துட்டு மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களுக்குலாம் ஷாக்கிங்காக இருக்குது. அவங்களாம் வந்து பார்க்குறாங்க, இந்த பொண்ணு அவ்வளோ லவ் பண்ணுதா நம்ம பையனை அப்படின்ற மாதிரி. அவங்கலாம் வந்துட்டு டேவோட அம்மாலாம் வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு அழக ஆரம்பிச்சிடுறாங்க. சாரிம்மா, என் பையன் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சாரி. நான் சாரி சொன்னேன்ல, இதெல்லாம் ஈடாகாதும்மா. நீ நிறைய விஷயத்த என் பையனுக்காக இழந்திருக்க. அதுக்கெல்லாம் இப்போ இந்த அனுபவிக்கிறோம் பார்த்தியா, இதுக்கு எல்லாமே டிசர்வ் தான்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேக்கு வந்து அதுதான் கரெக்டுன்னு படுது. ஸோ இப்போ டேயோட அம்மா தான் டேவையும் ஹக் பண்ணுறாங்க. இப்போ டேனா ரொம்ப நாள் கழிச்சு தான் அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாரு. அதாவது உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் இல்லையா? லைக் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் இல்லை, லைக் அந்த குண்டுலாம் பட்டிருக்கும் இல்லையா உங்கள் மேலே. ஸோ உங்கள் மேலே கன்ஷாட் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த இதுலேருந்து டேவோட அம்மாவும் டேவோட அப்பாவும் டே கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா டேவோட அப்பாவுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அவரால் தான் இந்த ஒரு அவரோட கேர்லெஸ்னஸ்னால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அண்ட் தென் வந்துட்டு காயோட அப்பா வந்து பிளான் பண்ணி தான் ஆக்சுவலி வந்து டே வந்துட்டு தோற்கடிச்சிருப்பாரு. ஸோ அதனால் காயோட அப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அவமானம் தாங்க முடியாமல் வந்துட்டு சூசைட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதனால தான் காய் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக டே வந்து சுட வந்திருப்பான். ஸோ நடுவில் நீங்கள் கன்ஷாட் வாங்கியிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ டேயோட அப்பா தான் டே கிட்ட வந்து வராரு. டே நாங்கள் அப்பா ஹக் பண்ணுறாரு. இப்போ டேயோட அப்பாவும் தான், மை சன், நீ வந்துட்டு ஒரு நல்ல பையன் நான் நினச்சேன். ஆனால் நீ உன் லைஃப்பில் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்ட, தெரிஞ்சோ தெரியாமலும். இப்போது உன் மிஸ்டேக்ஸ்க்கெல்லாம் ஒரு மன்னிப்பு கிடச்சிருச்சு. இது நீ யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறதும் உன்னோட டிசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க அப்பா பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ டேயோட அம்மா தான், சரிம்மா வயன், நான் குழந்தைய பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேன், நிறைய வேலை இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சரி ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ டே தான் அவங்கள எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு மாதிரிலாம் கேட்குறாரு. டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, இப்போ டே தான் குழந்தைய வந்துட்டு தியாக்கிட்டேயும் ஜெயஹோப்கிட்டையும் கொடுத்துட்டு வீட்டில் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ டே தான் அவங்கள தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வந்துட்டு அழகாக காரில் வச்சு அவங்கள ட்ரைவ் பண்ணி போய் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு. இப்போ தியா தான் அவங்களுக்காக ஆர்த்தி தட்டோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவள் தான் அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிறா. ஸோ நீங்களாம் வந்துட்டு உங்களை வந்து டே வந்து கையில் ஹோல்ட் பண்ணியிருக்காரு, அதாவது உங்களை கேரி பண்ணியிருக்காரு. இப்போ தியா அவங்க 2 பேருக்கும் சேர்த்தது மாதிரி ஆர்த்தி எடுக்கிறா. ஸோ இப்போ டே தான் அவங்கள அழகாக அவங்கள கீழவே விடலை. ஸோ கார்லேருந்து இறங்குற வரைக்கும் உங்களை கையிலே பிடிச்சிட்ருப்பாரு. ஸோ நீங்கன்னா வந்து சொல்கிறீங்க, நான் வெயிட்டாக இருப்பேன் டே, வேணாம் டே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ டே நான் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, நீ வரோம் டே வயன், எனக்கு நீ ஒரு பெரிய வரம். நீ வந்துட்டு என்னை எப்படி நினச்சிட்டு இருக்கேன்னு தெரியாது வயன். ஆனால் இப்போ நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன் வயன். இனிமேல் எத்தனை பேர் எனக்காக வந்தாலும் என் வயன் மட்டும்தான் எனக்கு. இந்த டேயோட கண்ணு எப்போயுமே வயன் மேலே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப டியர்ஸாக வருது. இப்போ தியாவும் ஜீவப்பு தான் கிளம்பிடுறாங்க. இப்போ டே தான் அவங்களே குழந்தைய பார்த்துட்ருக்காரு. உங்களை அப்படியே வந்து கையிலே வச்சுருப்பாரு இல்லையா, அவங்களுக்காக ஒரு வீல் சேர் வாங்கியிருப்பாரு. ஸோ அதுதான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்போது. இப்போ டே நான் குழந்தை அழுக்குது, டேக்கு எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. ஸோ இப்போ நான் டே உங்ககிட்ட கூட்டிகிட்டு வராரு. நீங்களாம் வந்துட்டு உங்களோட மில்க் வந்து கொடுக்க போகிறீங்க. இப்போ டே நான் வந்து சொல்கிறாரு, வயன் உனக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறீங்க, எனக்கு தெரியல, நான் ஃபர்ஸ்ட் டைம் பேபிக்கு ஃபீட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டே தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, நீங்களும் ஃபீட் பண்ணுறீங்க. குழந்தைனா வந்துட்டு அழுத்துகிட்டே இருக்குது, உங்களோட மில்கே குடிக்க மாட்டேங்குது. ஸோ டேக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி பால் கட்டின மாதிரி ஆயிடுச்சு. நீங்களாம் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. டே வலிக்குது டே, எனக்கு ரொம்ப வலிக்குது டே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பேபி ஒரு பக்கம் அழுக்குது, நீங்கள் ஒரு பக்கம் அழுக்குறீங்க. இப்போ டேனா அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ மில்க் இருந்திருக்கோம், அதை சூட் பண்ணி வந்து பேபிகிட்ட கொடுக்குறாரு.
அதுனா குடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் டீ வந்துட்டு கொஞ்சமாக அப்படியே வந்து காத்தார கூட்டிகிட்டு போயிட்டு பேபிக்கு மில்க் ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. பேபிலாம் அப்படியே அந்த காற்றுலேயே வந்து பேபி மில்க் குடிச்சிட்டே அப்படியே தூங்கிடுது. டீனா இப்போ வந்து தொட்டியில் வந்து போடுறாரு. இப்போ உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் வலிக்குதுன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஸோ நீ பேபியை பாரு, நான் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இப்போ உங்ககிட்ட தான் வராரு. ஓகேவா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ டீ தான் அவங்கக்கிட்ட வந்து வராரு. "ஃபைன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான்" அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ண போகிற டே, இங்கே வா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை தான் அழகாக வந்து கேரி பண்ணி இப்போ ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. அதாவது பேபி வந்து ஹாலில் தொட்டியில் படுத்துருக்கு. இப்போ உங்களை வந்து ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாரு. உங்கள் ரூம் வந்து அப்ஸ்டேர்ஸில் இருக்கும். தூக்கிட்டு போகிறாரு. இப்போ தூக்கிட்டு போயிட்டு அவர் தான் உங்களை அழகாக பெட்டில் படுக்க வைக்கிறாரு. நீங்களாம் ஒரு மாதிரி படுத்துருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஸ்ட்டு பக்கம் எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ எனக்கு வலிக்குதுட்டே, எனக்கு வலிக்குது, எனக்கு ஒரு மாதிரி சுருக்கு சுருக்குன்னு வலிக்குதுட்டே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் வந்து இப்போ உங்களோட அப்படியே வந்து உங்கள் இன்னர்ஸ் வந்து கலட்டுறாரு. இன்னும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வயல், எனக்கு இதை நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் பண்ண வயல், ஆனால் வேறு வழி இல்லைடே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் தான் வந்து சக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு நான் இப்போ தான் ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே எனக்கு இப்போ தான் ஓகேவா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் செக் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ உங்களுக்கு தான் மில்க் வந்து வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இப்போ டீயோட வாயிலெல்லாம் மில்காக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து டீயை பற்றி சிரிக்கிறீங்க. டீனா, ஏன்டி சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை டே, நீ பேபி மாதிரியே இருக்க, அதனால தான் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். இப்போ டீனா நக்கல் டீ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீனா வயன், நான் உன் கூட படுத்து தூங்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு மாதிரி பாவமாக தான் கேட்குறாரு. டே பேபி கீழே இருடி, நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு தான் தூக்கிட்டு வராரு. அப்படியே வந்து தூங்கிட்டுருக்கு. ஸோ உங்கள் ரூமில் ஒரு தொட்டி இருக்கும். ஸோ அந்த தொட்டியில் தான் பேபி வந்து இப்போ போடுறாரு. ஸோ அவர் தான் அவங்க வந்து பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. உங்களை நல்லா ஹக் பண்ணிட்டு படுக்கிறாரு. உங்களை அப்படியே ஒரு செஸ்ட்டோடு வச்சுட்டு வந்து படுக்கிறாரு. உங்களுக்கு அப்படி வார்மாக இருக்குது. நீங்களாம் டீ வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு லைஃப் தான் நீங்கள் வந்து உங்களோட காலேஜ் டைமில் வந்து இமேஜின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த லைஃப் வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்டர் எல்லாமே போனதுக்கப்புறமா உங்கள் லைஃப்பில் வந்து வந்திருக்கு. இந்த லைஃப்பை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு டீ வந்துட்டு நல்லா தூங்கிட்டுருக்காரு. நீங்களும் தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே வந்து ஒரு ஈவினிங் ஆகுது. இப்போ நீங்கள் 2 பேருமே நல்லா தான் தூங்கிட்டுருக்கீங்க. பேபி தான் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுது. ஸோ இப்போ டே நல்லா தூங்கிட்டுருக்காரு. இப்போ உங்களுக்கு தான் முழிப்பு வந்துடுது. பேபி வந்து ரொம்ப வேகமாக அழுதுகிட்டே இருந்திருக்கோம். டேனா நல்லா தூங்குறாரு. பேபி அழுகுதா என்ன, அவர் எதுவுமே பார்க்கவே இல்லை. இப்போ நீங்கள் டீவை வந்து எழுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஏன்னா அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி நிம்மதியாக தூங்குற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே எந்திரிக்க போகிறீங்க. உங்களால் இது பண்ணவே முடியல. ஸோ நீங்கள் அப்படியே நகர்ந்து போகிறீங்க. நகர்ந்து போய் அப்படியே பெட்லேருந்து கீழே விழுகிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பக்கத்தில் வந்து ஹாட் வாட்டர், அதாவது ஃப்ளாஸ்கில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ளாஸ்க் வந்து உங்கள் கையில் விழுந்துருது. ஸோ அந்த மூடி திறந்து உங்கள் கையில் ஃபுல்லாக அப்படியே வந்து காயமாயிடுது. நீங்கன்னா வந்துட்டு வீச்சும் கற்றுறீங்க. அப்போ டேனா எந்திரிச்சிடுறாரு. பார்த்தா உங்கள் கை ஃபுல்லாக ஒரு மாதிரி வந்து பேர்ன் ஆகிடுச்சு சுடு தண்ணி ஊற்றி. ஸோ ரொம்ப ஹாட் வாட்டராக இருந்திருக்கும். இப்போ அவர் தான் பார்க்குறாரு, பேபி ஒரு பக்கம் அழுகுது. இப்போது ஃபஸ்ட்டு உங்களை பார்க்குறாரு. உங்களை தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. பேபி வந்து அழுகுதா இல்லையா அவர் எதுவுமே பார்க்கல. உங்களை தான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் கை ஃபுல்லாக ஒரு மாதிரி காயமாயிடுது. டேக்கெலாம் ரொம்ப கஷ்டமாயிடுது. வயன், நான் கரெக்டாக பார்த்துக்கல வயன் அப்படின்னு சொல்கிறேன். டீ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நான் தான் ஒன்று எழுப்பல, நல்லா தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இல்லை வயன், நான் தான் ஒன்று பார்த்துட்டு இருந்திருக்கணும். வலிக்குதாடி ரொம்ப, கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி இப்போ ஐஸ் க்யூப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராரு. அப்படியே உங்கள் கையில் வைக்கிறாரு. உங்களுக்கு எரியுது. நீங்களும் வந்துட்டு உங்கள் வலி வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து கத்துறீங்கன்னா டீ வந்து இன்னும் கஷ்டப்படுவார். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அப்படியே வலியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் டீ வந்து ஐஸ் க்யூப்ஸ்லாம் வைக்கிறாரு. அப்படியே பார்த்தா உங்களுக்கு வந்து ஸ்கின் பீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிடுது பயங்கரமாக. இப்போ நீங்களாம் எரியுது டே அப்படின்னு சொல்லுவீங்க. டேக்குலாம் ரொம்ப வந்து அழுக வருது. உங்கள் கண்ணில் வருதோ இல்லையோ அவர் கண்ணில் வந்து தாரையாக கொட்டிகிட்ருக்கு. இப்போ பேபி நான் அழுதுகிட்டே இருந்திருக்கோம். பேபிக்கு வாய்ஸே போயிருக்கோம். அந்தளவுக்கு ஒரு மாதிரி கத்தி 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 அது வந்துட்டு மாதிரி வாய்ஸே போயிடுது. இப்போ நீங்களாம் வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிடுறீங்க. டே போய் பேபி பாருட்டே, எனக்கு தான் பரவாயில்ல, நான் பயந்துட்டேன் டே, இப்போ பேபியை பாரு, தூக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவனை தூக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டேனா போய்ட்டு ஒரு கையில் பேபி எடுத்துகிட்டு வராரு. ஆனால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கையில் வந்துட்டு இன்னும் சரியாக ப்ராப்பராகவே மருந்து போட்டிருக்க மாட்டார். ஒரு கையில் பேபி வச்சுட்டு ஒரு கையில் வந்து மருந்து போட்டுட்ருக்காரு. பேபினா ஒரு கையில் இருக்குது, அமைதியாக இருக்குது. அவர் கீழே வச்சாலும் அழுக ஆரம்பிச்சிட்டு. ஸோ இப்போ டே தான் அவர் கையில் பேபியை பிடிச்சிக்கிட்டே அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி மருந்து போட்டுகிட்டே இருக்காரு. ஸோ இப்போ உங்கள் கைக்கு தான் ஃபுல்லாக மருந்து போட்டு முடிச்சிடுறாரு. இப்போ பேபி தான் திருப்பி தூங்க வைக்கிறாரு. அதுவும் தூங்கிடுது. இப்போ உங்கள் கீழே தான் வராரு.
சாரி பையன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உங்கள் கை பிடிச்சி பார்த்துட்டே இருக்காரு. உங்கள் கைனா ஒரு மாதிரி வந்துட்டு லைக் ஒரு மாதிரி தோல் உரிச்ச மாதிரி ஆகிடுது. கை ஃபுல்லாக தோல் உரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்குலாம் எரிய ஆரம்பிச்சிது. அப்படியே கொப்பளமாக ஆகிடுது. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட இதெல்லாமே வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. இப்படி தான் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் போகுது. இந்த டைம் எல்லாமே வந்துட்டு தியானா வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. இல்லாட்டி சொல்லியிருப்பாரு நானே கேரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நானே வந்து கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அதே மாதிரி தான் டீனா வந்துட்டு இப்போ நிறைய இடத்துல வந்து தேடுறாரு. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு உங்களால் நடக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, மெடிக்கல் இஷ்யூ எப்படி வந்துட்டு இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் அவர் பார்க்குறாரு. ஸோ அவருக்குனா வந்துட்டு லைக் ஹோப் வந்து விடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர் பையனை நடக்க வைக்கணும், உங்களை நடக்க வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்கார். அவர்னா எல்லாம் நிறைய பேர் பார்க்குறாரு. ஃபைனலி ஒரு டாக்டர் சொல்கிறாங்க முடியும், லைக் அவங்கள வந்துட்டு நாட்டு மருத்துவத்தால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டீனா அவங்களோட கிராமத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. குழந்தைய தியாவை பார்த்துக்க சொல்லியிருப்பாரு. தியாவை வந்து நான் கேரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ உங்களோட பையன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சமத்தாயிட்டான். லைக் வந்துட்டு டேனா தேடி அழுகிறது இல்லை. ஸோ இப்போனா வந்து தியா கூடயே அப்படியே பழக்க ஆரம்பிச்சிட்டான். தியா, ஜேஹூப் இவங்க 2 பேர் தான் வந்து குழந்தைய மாற்றி மாற்றி கேர் பண்ணிக்கிறது. ஸோ வந்து ஒரு சில டைம் வந்து ஜேஹூப்போட அம்மா வீட்டில் வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஜேஹூப்போட அம்மானா வந்துட்டு டீயோட குழந்தைனால ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ தான் டீ வந்து உங்களை ஒரு கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதாவது வந்துட்டு லைக் அந்த நாட்டு மருத்துவம்லாம் வந்துட்டு நல்லா பண்ணுற ஒரு கிராமத்துக்கு. ஸோ இப்போ நான் அவங்க வந்து போய் பார்க்குறாங்க. அவங்க கால் செயலிழந்து போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து டீ வந்து சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லா கதையுமே A to Z சொல்கிறாரு. என் ஒய்ஃபை திருப்பி நடக்க மட்டும் வச்சுருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த வைத்தியர்கிட்ட அப்படியே கெஞ்சிட்ருக்காரு. வைத்தியர் நான் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு தான் நிறையா ஆயில் மசாஜ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதேமாதிரி நிறைய மெடிசன்லாம் கொடுக்குறாங்க. ஒரு 3 மந்த்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 3 மந்த்ஸுமே வந்துட்டு தியானா வந்துட்டு அந்த கிராமத்துக்கு பேபியை கூட்டிகிட்டு வந்துட்டு திருப்பி கூட்டிகிட்டு போயிடுவா. ஸோ ஏன்னா பேபி வந்துட்டு லைக் அவங்களும் வந்து அங்கே வேலையாக இருக்காங்க இல்லையா. ஸோ வந்து பேபிஸையும் விட முடியாது, பேபியும் விட முடியாது டேக்கிட்ட. ஸோ அதனால் வந்துட்டு காமிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுவா. ஸோ டே தான் இந்த 3 மந்த்ஸுமே உங்களை ரொம்ப ரொம்ப கேரி பண்ணிக்கிறாரு. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கேர் பண்ணுறாரு. அவரை கூட அவர் அவ்வளோவா கேர் பண்ணிக்கிறதே இல்லை. உங்களை தான் ரொம்ப கேர் பண்ணுறாரு. நீங்கள் தான் பார்க்குறீங்க டீ வந்து அப்படியே லைட்டாக மெலிஞ்சு போயிருக்காரு. இப்போ உங்களுக்கு நான் ஆல்மோஸ்ட் வந்து அந்த 3 மந்த்தோட எண்டில் வந்து அது வந்து கிளியர் ஆகிடுது. அதாவது உங்களால் நடக்க முடியுது. உங்களால் யார் சப்போர்ட்டுமே இல்லாமல் நடக்க முடியுது. நீங்கள் திருப்பி நடக்கிறீங்க. ஸோ டேக்குன்னா அப்படியே வந்து ஆனந்த கண்ணீரே வருது. அவர்னா அந்த ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. பயன் நீ திருப்பி நடக்கிறடி, நான் சொன்னேன்ல உன்னை நடக்க வைப்பேன்னு. பயன் சாரிடி, எல்லாத்துக்குமே சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிவி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் அங்கே உள்ளவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருப்பீங்க. ஏன்னா உங்களை ஒரு பொண்ணு மாதிரி அவங்க கேர் பண்ணிப்பாங்க, சொந்த பொண்ணு மாதிரிலாம். ஸோ இப்போ நீங்கள் நான் அங்கே எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் சிட்டிக்கு வரீங்க அகெயின். ஸோ இப்போ நீங்கள் வந்த கையோட வந்துட்டு போயிட்டு தியாவை தான் சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க. அவனா வந்துட்டு அவள் கெஸ்ஸே பண்ணலை. உங்கள் கையெல்லாம் வச்சு அவள் கண்ணே பிடிக்கல. நீங்களாம் வந்து தியாவோட பின்னாடி போய் தான் அவள் கண்ணை பொத்திருப்பீங்க. பார்த்தா வந்து நீங்கள் தான். ஸோ அவளுக்குலாம் செம்ம ஷாக் ஆகிடுது. அதே மாதிரி நீங்கள் நடந்து வந்திருப்பீங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் அவள் பார்த்துருப்பா. அவள் கண்ணிலேருந்துலாம் தண்ணியெலாம் வருது. இப்போ ஜெயப் தான் ஃபயன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தேங்க்ஸ் ஜெய்ஹோ அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் பையனா அப்படியே வந்து உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஸோ நீங்கள்னா போய்ட்டு அவனை தூக்குறீங்க. அப்படியே நடந்து போய் தான் தூக்குறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்கள பார்த்து மம்மா அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்குனா வந்து அப்படியே கண் வந்து டியர்ஸாக வருது. இப்போ வந்து உங்கள் பையன் பிறந்து ஒரு குறைஞ்சது ஒரு 8 மந்த்ஸ் கிட்ட ஆகியிருக்கோம். ஸோ இப்போ வந்து அவங்கள மம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வெறும் மம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ டேக்குண்ணா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ நீங்கண்ணா பாத்தியாட்டே நம்ம பையன் என்ன தான் வந்து மம்மான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறீங்க. டேனா ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பையன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சொல்கிறாரு டே. இப்போ வந்துட்டு நீங்கண்ணா டேடா சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் பையன் வந்து டேட்டா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள்னா வந்துட்டு அப்படியே வந்துட்டு டேவோட வந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறீங்க. அவங்க பையனை தூக்கிட்டு தான் போகிறீங்க. இப்போ நீங்கள்னா அவங்க பையன் கூட வந்து விளையாடிட்டுருக்கீங்க. அப்படியே ஓடி ஆடி விளாண்டுட்ருக்கீங்க. இப்போ டேனா பார்க்குறாரு. இந்த ஒரு ஹாப்பினஸ்ஸை தான் டே வந்து எதிர்பார்த்துருப்பாரு. ஸோ இப்போ நான் டே வந்துட்டு இது மாதிரி உங்கள் பையனையும் உங்களுக்கு கேர் பண்ணிக்கிறாரு இல்லையா. ஸோ நீங்கள்னா வந்துட்டு டே வந்துட்டு திருப்பி ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து டே வந்து உங்கள் கண்ணுக்கு நியூவாக தெரிகிறாரு. லைக் நீங்கள் வந்து பார்த்த டே வேறு, இப்போ பார்க்குற டே வேறு. அதாவது உங்களோட அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து டேவை இப்படி மாற்றிருச்சு.
அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி தான் நீங்களும் வந்து பேபிலாம் தூங்க வைக்கிறீங்க. ஸோ இப்போ டேனா அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்க ரூமுக்கு வராரு. இப்போ நீங்கண்ணா இப்போ இந்த குட்டி போட்டு பூனை எதுக்கு பாத்துங்குது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை நான் பூனைனால நான் வந்து ஒரு புலி அப்படி மாதிரி சொல்கிறாரு. ஓ யூ மீன் டைகர் அப்படி மாதிரி கேட்குறீங்க. எஸ் ஜி லேடி ஐம் யோர் டைகர் அப்படி மாதிரி சொல்கிறாரு. அவரோட வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாமே மாறுது. இப்போ நீங்கம்மா ஆஹா டைகர் பட் நீ குட் பாய் அப்படின்னு தானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ் ஐம் வே அண்ட் ஐம் குட் பாய் அண்ட் தென் ஐம் ஆல்சோ அ டைகர் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்குண்ணா ஓகே ஓகே சரி எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. டீனா ஏய் எங்கடி தூங்குற? நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு வெயிட் பண்ண? நான் அவனை வெயிட் பண்ண சொல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்னா ஓய் என்ன நக்கலா இப்படி காய போடாதே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன காய போடுறாங்க? நீ இதுக்கெலாம் சரிப்பட்டு வரமாட்டா. பாரு எனக்கு நீங்கள் மீல்ஸ் வேணும், ஃபுல் மீல்ஸ் வேணும். செம்ம பஸ்ஸில் இருக்கேன் இப்போது, எனக்கு ஃபுல் மீல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கண்ணா ஃபுல் மீல்ஸா? யூ மீன் பிரியாணி? ஆர்டர் பண்ணுறேன். ஸோ ஏதாவது ஒரு இதில் ஃபுட் டெலிவரி ஆப்லாம் ஆர்டர் பண்ணுறேன். என்ன ஆப்பில் ஆர்டர் பண்ணிட்டோம்? என்ன ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணணும்? என்ன மாதிரி வேணும்? என்ன பிரியாணி வேணும்? சிக்கன் ஆர் மட்டன் இல்லை ப்ரானா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவருக்குன்னா கடவுளேன்னு இருக்கு. இப்போ அவர் தான் எனக்கு என்ன பிரியாணி வேணுமா? இரு நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் தான் வந்துட்டு டேட்டே அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு அந்த வார்த்தை கேட்குறாரு டேட்டே. ஸோ டேட்டேன்னு சொல்கிறீங்க. டேனா வந்துட்டு வயான் திருப்பி ஒரு வாட்டி கூப்பிட்றேன், ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அந்த வாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா டேட்டே அப்படின்னு கூப்பிட்றீங்க டேவா. ஸோ இப்போ டேதா அவங்க லிப்ஸ் வந்து அப்படியே பைட் பண்ணுறாரா. வயான் செம்மையாக தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா ஓகே அது சரிங்க. இப்போ நீங்கள் தான் டேட்டே. ஸோ நீ வந்துட்டு அன்றைக்கி நான் வச்சு செஞ்சல, இன்றைக்கி இந்த ஜி லேடி ஒன்று வேறம்மா முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. டேனா வயன் பசங்க தாண்டி எனக்கு பண்ணணும், உனக்கு பண்ணக்கூடாது. யார் சொன்னா? யாரும் கிட்ட சொன்னா பசங்க தான் பண்ணணும்னா? பொண்ணுங்க பண்ணா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்குறீங்க. டேக்குனா என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் உங்களை இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துக்க மாட்டார். நீங்களாம் டோட்டலாகவே அப்படியே இன்னசென்ட்லேருந்து அப்படியே டர்ட்டி ஆகிருப்பீங்களா. ஸோ வந்துட்டு அவருக்குனா வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களோட நியூ வெர்ஷன் பார்க்கும்போது அவருக்குனா என்ன இது அத்தாடி அப்படின்னு விழிக்கிறாரு. இப்போ நீங்கண்ணா அப்படியே டீ மேலே போகிறீங்க. டீ வந்து டீயோட பட்டன்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவர்னா ஒரு ஷர்ட் தான் போட்டிருப்பாரு, பட்டன்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. டேக்குனா என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருக்குனா ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருது. நீங்களாம் தூக்கிட்டு போயிட்டுருக்கீங்க. வயன் என்னடி பண்ணுற? இதெல்லாம் நான் பண்ணோண்டி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லட்டே உன் டர்ன் இஸ் ஓவர், இட்ஸ் மை டர்ன், நெக்ஸ்ட் வேணா நீ பண்ணிக்கோ அப்படி மாதிரி சொல்கிறீங்க. அவர்னா வந்துட்டு ஃபயான் நீ பொண்ணுடி இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களா அப்படியே டேக்கிட்ட அப்படியே போய்ட்டு கிட்ட போகிறீங்க. அப்படியே உங்களோட அப்படியே வந்து உங்கள் மூச்சு கத்தங்க படுத்து. ஸோ ரெண்டுக்கு கிட்ட தான் படுத்து. நீங்களாம் அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டுருக்கீங்க. தேவா டே செம்ம ஸ்மெல்லாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. டேக்குனா அப்படியே இது அவருக்குனா அப்படியே ஹார்ட் பீட் செம்மையாக ரேஸ் ஆகுது. நீங்கள்னா வந்துட்டு அவர் ஹார்ட் பீட் உங்களுக்கே கேட்குது, அந்தளவுக்கு ரேஸ் ஆகுது. என்னட்டே ஹார்ட் பீட் இவ்வளோ ரேஸ் ஆகுது, பார்த்து பிபி வந்துட போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. டேக்குனா வயான் இந்த மாதிரி பண்ணாதடி வயான், அப்புறம் கஷ்டமாயிடும், உனக்கு தாண்டி கஷ்டமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. டே பரவாயில்லட்டே, ரொம்ப நாளாச்சு என்ஜாய் பண்ணி, 1 night கூட இருக்குமா? இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. டேக்குனா இதெல்லாம் நான் கேட்கணும்டி, என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்களாம் கீழே போய்ட்டு டேக்கை ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ டேக்கு தான் என்ன பேசுகிறதுனே தெரியல. அப்படியே வந்து அவரோட வாய்ஸ் எல்லாமே அப்படியே டவுன் ஆகுது. வயான் என்னடி பண்ணுறா? வயான் இந்த மாதிரி பண்ணாதா? வயான் பண்ணாதடி, பண்ணாதா, ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள்னா வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்னா வேகமாக டீவை ஷேக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ டேக்கு தான்
செம்ம மூடாயிடுது. இப்போ அவர் நான் அவங்கள பிடிச்சி கீழே தள்ளிட்டு உங்கள் மேலே வராரு. நீங்களும் அவன்கிட்ட டே டே ஜென்டல் பி ஜென்டல் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் ஜென்டலாக பண்ணுற மாதிரி அடி பண்ணி வச்சுருக்க. இப்போ நான் செம்ம மூட்டில் இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. செம்ம மூட்டில் இருக்கேன்டி, செம்ம மூட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே ஞாபகம் வருது. லைக் நீங்கள் வந்து லைக் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ அப்போனா டீ நல்லா வெறித்தனமாக பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ நீங்கள் அதெல்லாம் நினைக்கிறீங்க. டே அன்றைக்கி பண்ணதோட எனக்கு ஸ்லோவாக தானே பண்ணுவா, அன்றைக்கி செம்ம வலிட்டேன் எனக்கு, நீ என்ன காலையில் கேர் கூட பண்ணல தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. டேனா ஏய் அன்றைக்கி மாத்திரை பண்ண வேலைடி, நான் ஒன்றுமே பண்ணல. இன்றைக்கி பாரு, இந்த டேவை பாரு, ரியல் டே, மாத்திரையோட பயங்கர எஃபெக்டிவாக இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கண்ணா அப்படியா அப்படியே கேட்குறீங்க. அவர்னா பாருடி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் தான் உங்கள் ட்ரெஸ் கிட்ட வந்து அப்படியே ரிமூவ் பண்ண வராரு. நீங்கண்ணா இப்போ டே மேலே திருப்பி போகிறீங்க. டே நான் தான் ஃபஸ்ட்டு உன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுவேன், புரியுதா? ஏன் என்றைக்குமே நீ தான் டாமினன்ஸாக இருக்கணுமா, நான் டாமினண்ட்டாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. டேக்னா இவன் முடியாது, நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கண்ணா முடியாது, நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. குழந்த எழுந்திரிச்சு வாண்டி, இது மாதிரி பண்ணாதா, நான் பண்ணனா ஜென்டலாக பண்ணிவிட்டு ஜென்டலாக விட்டுருவேன், ஆனால் நீ என்னை பண்ண வச்சுக்கோயேன், முடிஞ்ச அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கன்னா கேட்கவே மாட்டேறீங்க. இப்போ டீவை பிடிச்சி அப்படியே செட்யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது டீ மேலே போகிறீங்க இல்லையா? ஸோ அப்படியே டீயோட சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் அப்படி தடவிட்டுருக்கீங்க. அப்படியே வந்து ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. டீக்குனா ஒரு மாதிரி அப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அவர்னா வந்துட்டு கிட்ட வராரு. நீங்கன்னா வந்துட்டு அப்படி நகர்ந்து போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் டேரெக்டாக வந்து டீயோட ப்ரைவேட் பார்ட் கிட்ட போகிறீங்க. அது உங்கள் வாயில் எடுத்து வைக்கிறீங்க. டீக்குனா வயான் 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 அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களா என்னச்சே என்ன நீ இந்த வயனை எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொல்கிறீங்க. இது வயன் இல்லை, ஜி லேடியில் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாட்டே ஜி லேடி தான், ஜி லேடி என்னென்ன பண்ண போகிறான்னு பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ டேனா அப்படி வந்து கத்திகிட்ருக்கிற ப்ரெஷரில், ஏன்னா நீங்கள் செம்மையாக ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்கீங்க. அவருக்கு தான் வந்து ஹெவனுக்கே போகுது. செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு, செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் கத்துறாரு, ஒயன் போதும் ஒயன் இதான் கஷ்டப்படுவேன், ஒயன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்குலாம் வந்து நீங்கள் கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ உங்களுக்குலாம் தெரியுது. ஸோ வந்து டே வந்து என்னமோ பண்ண போகிறாருன்னு. ஸோ நீங்களாம் வந்துட்டு அப்படியே உங்கள் வாயிலேருந்து வெளியே எடுத்துடுறீங்க. இப்போ டே தான் வயான் இதுக்கு நான் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து இன்சர்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ நீங்கள் தான் அம்மானு கத்துறீங்க. ஸோ இப்போ டே தான் கேட்டியாடி, கேட்டியா வலிக்குதா இப்படிலாம் பண்ணதா நான் சொன்னல செடியில் பண்ணுவேன், நீ கேட்டியா அப்படின்னு கேட்குறாரு. டீ வலிக்குது டே ப்ளீஸ் எங்கடி போனா ஜிலேடி, எங்கே போனா அப்படின்னு கேட்குறாரு. டே வயன் வலிக்குது ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத. அப்படியா வயன், இப்போ தான் எனக்கு தெரியுதா நீ வந்து வயன்னு? இங்கே பாரு, அழிச்சாலும் பரவாயில்ல, நான் பண்ணுறதை தான் பண்ணுவேன், பரவாயில்ல, காலையில் நான் உன்னை கேர் பண்ணிக்கிற பிரச்சனையே கிடையாது, இப்போ எனக்கு கோஆப்ரேட் பண்ண வயன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் தான் உங்களுக்கு பெயினெல்லாம் போய் ப்ளஷர் ஆகுது. இப்போ நீங்கள் நான் திருப்பி டீ மேலே போகிறீங்க. இப்போ நீங்கள் தான் டீ மேலே உட்காருங்க. டீங்கன்னா வயான் வலிக்குதுடி, இவ்வளோ நேரம் நான் பண்ண, நீ கேட்டியா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கீங்க டீக்கிட்ட. டேனா வந்து டீக்கு வலிக்குது. ஸோ நீங்கள் வந்து டாமினேட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ டீக்குனா வலிக்குது. ஸோ நீங்களாம் வலிக்குதா இப்போ வலிக்குதா, எனக்கு அப்படி தானே வலிச்சிச்சு, எனக்கு இதோட டபுளாக வச்சிச்சு, அனுப்பவி அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் போய்ட்டு டேயோட பின்னாடியெல்லாம் கீறுறீங்க. அதாவது அவரோட முதுகு ஃபுல்லாக உங்களோட நெயில் மார்க்ஸ். ஸோ நீங்கன்னா எல்லாம் ஆர்ட் போட்டு கோலம் வரைஞ்சிட்ருக்கீங்க பின்னாடி முதுகில். ஸோ அவருக்குலாம் வலிக்குது. கீறாத டீ உன்னகத்தை வெட்டி தொலையண்டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் முடியாது, எனக்கு நெயில் வளர்க்குறது பிடிக்கும், அது உனக்கு கீறி இப்படி உனக்கு காயப்படுத்துறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன்னை காயப்படுத்திக்கூடாது தான் நினைக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி காயப்படுத்தும் போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வருதுட்டே. சைக்கோ அடி நீ. ஆமாட்டே ஒயன் என்னட்டே என்ன அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. அவனும் மோன் பண்ணிகிட்டே இருக்காரு. ஏன்னா நீங்களாம் பிடிச்சி டே வந்து கடிச்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி வந்து டே நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் தான்
நீங்கள் மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா டே வந்து அவரோட தங்கெல்லாம் உங்கள் வாயில் இன்சர்ட் பண்ணி இது பண்ணிட்டுருக்காரு, ரோல் பண்ணிட்டுருக்காரு, சக் பண்ணிட்டுருக்காரு. இப்போ அதே மாதிரி தான் அவங்களுக்குள்ளே நல்லா போகுது. இப்போ டே நான் ஃபைனலாக உங்கள் ப்ரெஸ் கிட்ட வராரு. வயான் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன வேணும்? இங்கேருந்து மில்க் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. டே டே அப்படின்னு சொல்லியிருக்கா. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. ஸோ நீங்கள் நான் அப்படியே வந்து ஹைட் பண்ணிகிட்ருக்கீங்க. டேனா அது பண்ணிட்டேன், இது பண்ண வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிட்ட வராரு. இப்படியே தான் அவங்க என்ன சொல்லலாம் கழட்டுறாரு. நீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு வெக்கப்பட்டுட்ருக்கீங்க. ஏய் கீழே விழுந்தானு பண்ணும்போது ஒன்றுமே பண்ணலடி நீ, இப்போ வந்து வெக்கப்பட்டுட்ருக்கா. டே டே அது வேறு இது வேறு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ டே தான் அவங்க ஃபேஸ்லாம் பார்க்குறாரு. என்னடி அப்பப்போ ஜீலடி வரா வயன் வரா, நீ எப்படி நீயா இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாரு உங்ககிட்ட. ஏன்னா அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, எனக்கு ஒரு சில டைமில் பக்கம் வரும், ஒரு சில டைமில் கோவம் வரும். ஆஹா அப்படி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் வந்துட்டு அவங்களோட நெப்பிள்ஸ் கிட்ட தான் போகிறாரு. ஸோ நீங்கள் நான் ஒரு மாதிரி வந்து உங்கள் ஃபேஸ்லாம் ஹைட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே தான் ஜென்டலாக ஒரு பேபி மாதிரி செட் பண்ணிகிட்ருக்காரு லிட்ரலி. ஸோ உங்களுக்குலாம் அப்படியே இதமாக இருக்கு. நீங்களும் வந்து டேவை அப்படியே வந்து பிடிச்சிக்கிறீங்க. இப்போ நீங்கன்னா வந்துட்டு பக்கத்தில் படுத்துட்ருக்கீங்க. அவர்னா அப்படி வந்துட்டு செக் பண்ணிகிட்டே அப்படி தூங்கிடுறாரு. நீங்கள் வந்து தூங்கிடுறீங்க. இப்போ வந்து ஒரு மிட் நைட் ஆகுது. அதெல்லாம் நைட் டைம் நடந்திருக்கும். இப்போ மிட் நைட் ஆகுது. உங்கள் பையனை அழுக ஆரம்பிச்சிடுறான். ஆக்சுவலி வந்து நீங்கள் பக்கத்து ரூமில் தான் போட்டிருப்பீங்க உங்கள் பையனை. ஸோ உங்கள் பையனை அழுக ஆரம்பிச்சிடுறான். ஸோ உங்களுக்குலாம் சத்தம் கேட்குது. இப்போ நீங்கள் தான் எந்திரிச்சு போகிறீங்க. ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு தான் போகிறீங்க. இப்போ உங்கள் பையனா அம்மா அம்மா மில்க் அம்மா அப்படின்ற மாதிரி அழுகிறான். நீங்கன்னா உங்களுக்கு எந்த மில்க் எடுத்து இப்போ ஃபீட் பண்ணுறதுனே தெரியல. வந்து இப்போ டே தான் எல்லாம் மில்கே குடிச்சிருப்பாரு இல்லையா. நீங்கள் தான் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு மில்கே வர மாட்டேங்குது. இப்போ நீங்கள் நான் போய்ட்டு உங்கள் பையனை தூக்கிட்டே போய்ட்டு டீவை எழுப்புறீங்க. டே டே அப்படின்ற மாதிரி எழுப்புறீங்க. ஏன்னா என்னடி வெற்றி என்ன தூக்கம் வருது, தூங்க விடு அப்படின்னு சொல்கிறாரு. டே டே எந்திரி அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி தூங்க வெற்றி தூக்கம் வருது, ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். டே அப்படின்ற கத்துறீங்க. அவனை வந்து படத்தில் எழுந்திரிச்சக்காரு. என்னடி ஏன்டி இப்படி மிட் நைட்டில் வந்து எழுப்பிட்டுருக்க பைத்தியக்காரி மாதிரி. நான் பைத்தியக்காரி? ஆ உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி மிட் நைட்டில் எழுப்பி உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன். இப்போ நீ பார்க்க பேய் மாதிரி இருக்கா, அதுவும் ஒயிட் சாரி வேறு கட்டியிருக்க. ஓகே பக்கா பக்கா பொருத்தமாக இருக்க, பேய் மாதிரியே இருக்க. அதுவும் இந்த நானே வருவேன் அந்த படத்தில் வரும் தெரியுமா அந்த பேய், அதே மாதிரி இருக்க வயன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம காண்டாகுது. என்ன நக்கல் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி நக்கல் இல்லை வெக்கல் பண்ணிகிட்ருக்கேன். தூங்குறவனை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, உனக்கு கொஞ்சமாச்சும் காமன் சென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உன் காமன் சென்ஸ் தூக்கி குப்பையில் போடு. உன் பையன் இப்போ அழுகிறானா போய்ட்டு சமாதானப்படுத்துடி, போய்ட்டு ஃபீட் பண்ண. என்ன சொன்ன ஃபீட் பண்ணணும்னு சொன்னேன். ஃபீட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், ஃபீட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், அவன் என்ன சாப்பிடுவானோ அது வேணும். அவன் என்ன சாப்பிடுவான், அவன் எங்கே சாப்பிட்றான், அவன் குடிக்கிறான்ல, அதான் என்ன குடிக்கிறான், மில்க்கு. என்ன மில்க்கு, உன் மில்க்கு தாண்டி. இப்போ என் மில்க்கு வேணும்னா அப்புறம் என்ன பண்ணணும், மில்க் கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும், என்ன வரணும் அப்படின்னு மில்க் வரலையே அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்னா வந்து இப்போ தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது நீங்கள் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு. ஸோ ஆனால் இவன் சாரி டே உனக்கிட்ட நான் என்ன சொன்னேன் குறவா குடின்னு சொல்லிட்டு காலி ஆகிற வரைக்கும் டீ குடிப்பேன் அப்படின்னு கேட்குறீங்க. டேனா சாரி வயன் அப்படி எனக்கு இப்போ தெரியாது, இப்போ வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்மா சொல்கிறீங்க. இப்போ டேனா குடுன்னு ஓடுறாரு. போய்ட்டு மில்கெல்லாம் சூடு பண்ணி எடுத்து தர்றாரு. அவனா குடிக்கவே மாட்டான், சமத்தான் இருப்பான் எப்பயுமே. இப்போனா வந்து உங்கள் மில்க் வேணும்னு அடம் பிடிச்சிட்டே இருக்கான். உங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கன்னா வந்து டே வந்து குழந்தைக்கு போட்ட மில்க் வாங்கி நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்க. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் போகுது. நீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் தான் வந்துட்டு டீ கிட்ட வந்து குழந்தைக்கு கொடுக்குறீங்க. டே வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அவனா வீச்சுன்னு அழுதுகிட்டே இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் தான் உங்களுக்கு வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் வர ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் தான் இப்போ பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. இனிமேல் இந்த மில்க்கை மறந்துட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. டேக்குனா கடவுளே போச்சு, கிடைச்ச ஒரு வாய்ப்பும் போச்சு அப்படி மாதிரி சொல்கிறாரு. உங்ககிட்டே சொல்கிறாரு. நீங்கன்னா என்ன முணுமுணுப்பு அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கன்னா வந்துட்டு சரி படு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் ஏதான் வயன்னி
உன் பையன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுதுல. இப்போ நான் போய் அவனை படுக்க வச்சேன்னு வச்சுக்கோ, இப்போ எந்திரிச்சு திருப்பி வீச்சு வீச்சுன்னு கத்திட்டு இருப்பான். எனக்கு தூக்கமே போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. டேனா சரி சரி கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அப்படி தான் போகுது. ஸோ இதே மாதிரி ஒரு மாதிரி நாட்டியான ஜாலியான ஃபேமிலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவ்வளோதான்டா, தி எண்ட். ஸோ லாஸ்ட்டில் கொஞ்சம் மஜாவாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சைல்டு வியூவர்ஸ் வராதீங்கடா. ஸோ இது உங்களுக்கான 1 ஷாட் கிடையாது, சாரி 2 ஷாட் கிடையாது. அண்ட் தென் யார் யாருக்கெல்லாம் ரெக்வெஸ்ட் 1 ஷாட் இருக்கோ கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நான் எல்லா கமெண்ட்டையுமே மஸ்ட்டு ரீட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நான் யாருமே மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஐ ஹோப் யூடா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக இதில் ஏதாவது குறை இருந்தாலும் சரி, இல்லை நல்லா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எல்லாத்தையுமே கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பிடா. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டாட்டா பாப்பா, ஐ லவ் யூடா.